நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான ஸ்ரீஹரி ஜோதிஷ் கைடு நிறுவனத்தின் ஜோதிடர்களாகிய ஜோதிஷ் பூர்ணாக்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த ஜோதிட வகுப்பில் இன்றைய தினம் 31வது வகுப்பானது நடைபெற இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த வகுப்பில் ஜனன ஜாதகத்தோடு கோச்சார கோள்களை தொடர்புபடுத்தி பலன் எடுப்பது எவ்வாறு என்ற தலைப்பின் கீழ் ஜோதிஷ் பூர்ணா எம் தேன்மொழி அம்மையார் அவர்கள் தங்களுடைய ஆய்வு மற்றும் அனுபவ கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். அம்மையார் அவர்களினுடைய கருத்துக்களை கேட்பதற்கு அனைவரும் மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறோம். அம்மையார் அவர்களினுடைய வகுப்பை துவங்குவதற்கு அம்மையார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அம்மா வணக்கம். வணக்கம் ஐயா. கேக்குதாங்கய்யா? கேக்குதுங்கம்மா. நீங்க உங்களுடைய வகுப்பு ஆரம்பிக்கலாங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஓகே. ஒரு சிறு பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம். எல்லாம் வல்ல பரம்பொருளை குறித்தும் தெய்வீக தாய் தந்தை நமக்கு பல ஜென்மங்களில் தொடர்புடைய ஆன்மீக குருமார்கள், பிரபஞ்சம், மகான்கள், ஞானிகள், யோகிகள் மற்றும் நவகோள்கள் அனைவருக்கும் நன்றி. சூரியன் போல் பிரகாசிக்கும் நமது நிறுவனர் ஐயா திரு மீனம் KS மணி பட்டாச்சாரியார் அவர்களின் பொற்பாதம் தொட்டு என்னுடைய கருத்தை தொடங்குகிறேன். அக்ஷரம் மட்டுமே தெரிந்த எனக்கு அண்ட சராசரங்களின் கிரகங்களின் அசைவுகளை கற்றுக் கொடுத்த எனது ஆசான் தெய்வ திருக்குமார் ஐயா அவர்களின் ஆசியுடன் இதை தொடர்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ஜனன ஜாதகத்தோடு கோச்சார கோள்களை தொடர்பு படுத்தி பலன் எடுப்பது எவ்வாறு. ஜனனம் என்றால் என்ன? ஜீவாத்மா தான் கொண்டு வந்த கர்மாவை அனுபவிப்பதற்கு இந்த பூமியில் வரும் தருணமே ஜனனம் எனப்படுகிறது. கர்மாக்கள் மொத்தம் 3 வகைப்படும். அவை சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகமிய கர்மா. சஞ்சித கர்மா என்பது நாம் பல ஜென்மங்களில் சேர்த்து வைத்துள்ள மூட்டைகளாகும். அதன் அடிப்படையில் தான் அந்த ஜீவாத்மா இந்த பூமிக்கு வருவதற்கு தயாராகிறது. அதற்கேற்ற பலன்களை கோள்கள் மூலம் பரமாத்மா கொடுத்து அனுப்புகிறது. இதுவே ஒவ்வொரு ஜீவாத்மாவின் ஜனனம் ஆகும். ஜாதகம் என்றால் என்ன? பண்டைய காலத்தில் எவ்வித தொலைத்தொடர்பு சாதனங்களும் இல்லை. எனவே மனிதர்கள் இயற்கையுடன் ஒன்றி வாழ்ந்து வந்தனர். குறிப்பாக ஆற்றங்கரையிலும் கடற்கரையிலும் வாழ்ந்த மக்கள் கண்ணுக்கு தெரிந்த சூரியன் மற்றும் சந்திரன், அதனால் ஏற்படும் அலைகளில் உள்ள வித்தியாசம், அந்த கடலில் ஏற்படுகின்ற கொந்தளிப்பு, இதையெல்லாம் கண்டு மனிதர்கள் பூமியில் வாழ்வதற்கு சூரியன் சந்திரனுக்கும் இதற்கும் ஏதோ ஒரு தொடர்புள்ளது என்று சிந்திக்க ஆரம்பித்தனர். இதை ஒவ்வொரு நாளும் கூர்ந்து கவனித்து நட்சத்திரங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள தொடர்புகளை கண்டறிந்து ஒவ்வொரு நாளும் அந்த அசைவுகளை கண்டுபிடித்து அதை நமக்கு தற்கால மனிதர்களின் வாழ்விற்கு தேவையான அளவிற்கு மாற்றி கொடுத்து இதையே ஜாதகம் என்று கூறுகிறோம். ஒரு ஜீவாத்மா பூமியில் பிறந்த பொழுது ஒரு நுண்ணோக்கி மூலம் கிரகங்கள், வானில் உள்ள கிரகங்களை பார்த்தால் அது எப்படி எங்கெங்கே இருக்கின்றது என்பதை கண்டறிந்து
அதை ஒரு கட்டத்தில் அடவு செய்து அதையே ஜாதகம் என கொடுத்தார்கள் முன்னோர்கள். நமது முன்னோர்கள் கொடுத்தார்கள். இப்பொழுது அதை பல வடிவங்களில் நாம் பல்வேறு வகைகள் மூலமாக அதை மிக எளிதாக கணித முறையில் நாம் கணித்து விடுகிறோம். இதுவே ஜனன ஜாதகம் எனப்படும். இந்த ஜனன ஜாதகம் என்பது மாற்ற முடியாதது. ஒரு ஜீவாத்மா நிலையாக கொண்டு வந்த ஒரே சொத்து என்ன என்றால் இந்த ஜனன ஜாதகம்தான். இது மாற்றவே முடியாது. அதே போலத்தான் நம்மளுடைய சஞ்சித கர்மா என்பது மாற்ற முடியாதது. நமக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். அதுதான் நம்முடைய ஜனன ஜாதகம். இப்பொழுது கோச்சாரம் என்றால் என்ன? கோச்சாரம் கோள்களின் சாரம், கோள்கள் அசைவு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா கோள்களுமே அதனதன் பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறது. தன்னுடைய வேலைகளை சரியாக செய்கிறது. ஒவ்வொரு மணித்துளியும் அது மிக விரைவாக தனக்கு கொடுக்கப்பட்ட விதியின்படி தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பாதையில் தன் சுழற்சியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கோச்சாரம் என்பது தினம் தினம் மாறிக்கொண்டே இருப்பது. இதுவே நமது பிராரப்த கர்மா ஆகும். பிராரப்தம் என்பது நாம் அனுபவித்து தீர்க்க வேண்டிய கர்மா எனப்படுவது. இது ஒவ்வொருவருக்குமே மாறுபடும். அவரவர் பிறந்த ஜாதகத்தில் உள்ள கோள்களின் அமைப்பை வைத்தும் கோச்சார கோள்களின் அசைவுகளை வைத்தும் இது ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகிறது. இந்த பிராரப்த கர்மாவை ஒருவர் வாழ்வில் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு அதற்கேற்றவாறு அவர் செயல்படுகிறார்களோ அதுவே ஆகமிய கர்மா எனப்படுகிறது. ஒவ்வொருவரும் அவர்கள் ஜனனகால கோள்களோடு இணைந்து இந்த கோச்சார கிரகங்கள் இணையும் போது அவர்கள் மனநிலை, உடல்நிலை அதற்கு தக்க மாறுபடுகிறது. அதற்கு தக்க அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். வாழ்வை அதற்கு தக்க மாற்றிக்கொள்கிறார்கள். எனவே இது ஒவ்வொருவருக்கும் கோச்சாரம் ஒன்றாக இருந்தாலுமே, உலகம் முழுவதும் ஒரே கோச்சாரமாக இருந்தாலுமே, அவரவர் மனநிலை, உடல்நிலை தகுந்த மாதிரி அந்த ஜனன கால ஜாதகங்களில் உள்ள கோள்களுக்கு ஏற்றவாறு இது மாறுபடுகிறது. இது முக்கியமாக வருட கோள்கள் நம்முடைய கோச்சார பலன்களில் ஜனன கால கோள்களோட சேர்ந்து பல மக்களுக்கு பல மனக்கலக்கத்தையும் மன நிம்மதி இதுபோல் அவரவர் சேர்ந்த கோள்களை வைத்து கொடுக்கின்றன. பிறப்பு முதல் இறப்பு வரை நடக்கும் அனைத்து விஷயங்களையும் இதை வைத்து நாம் கணிக்கலாம். முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான பலன்களை அறிந்து கொள்வதற்கு இந்த கோச்சார கிரகங்கள் ஜனனகால கிரகங்களோடு தொடர்பு பெறுவதன் அடிப்படையில் நிர்ணயம் செய்ய முடிகிறது. அதாவது ஜனனகால கிரகங்கள் நிற்கும் ராசியிலிருந்து 1, 5, 9, 3, 7, 11 மற்றும் 2, 12 ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கும் கோச்சார கிரகங்களை தொடர்பு படுத்தி குறிப்பிட்ட காலங்களில் என்ன நடக்கும் என்ற பலன்களை நிர்ணயம் செய்ய உதவுகிறது. இதில் வருடக்கோள்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. குரு, சனி, ராகு, கேது ஆகிய கோள்களே கோச்சார பலன்கள் நிர்ணயம் செய்வதில் பெரும் பங்கு வகிக்கிறது. ஏனைய கோள்கள் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் குறைவு ஆதலால் குறுகிய காலத்திற்கான பலன்கள் நிர்ணயம் செய்வதற்கு பயன்படுகிறது. குறிப்பாக ஒரு குழந்தை பள்ளிக்கு சென்று படித்து கொண்டிருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பதின்ம பருவங்களில் பள்ளி செல்வதற்கு சிறிது சுணக்கம் ஏற்படுகிறது. அது ஏன் என்று கேட்டால் நாம் இதை உபயோகித்து அவர்களுக்கு பலன் சொல்லலாம். அதே போலவே அதே குழந்தை மேற்படிப்பு படிக்குமா அல்லது பாதியில் விட்டு விடுமா என்று கேட்டாலும் அதற்கு உபயோகிக்கலாம். இதேபோல் திருமணம் எப்பொழுது நடக்கும் என்பதை விட இந்த வருடம் நடக்குமா என்று கேட்டால் அதற்கும் பலன் சொல்வதற்கு இதை உபயோகப்படுத்தலாம். இதுபோல்
ஒரு குறுகிய காலத்திற்குரிய பலன்களை நாம் சொல்வதற்கு இந்த ஆராய்ச்சி முறையை உபயோகிக்கலாம். அதே போல கோச்சார ராகு கேது சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து 1, 2, 5, 9 ஆகிய ராசிகளில் உள்ள ஜனனகால கோள்களை ஆய்வு செய்தும் நிர்ணயம் செய்து பலன் கொடுக்கலாம். ஜனனகால கோள்களுடன் சனி, ராகு, கேது போன்ற வருடக்கோள்கள் இணையும் போது தொடர்ந்து உபகோள்களாக மாதக்கோள்களான செவ்வாய், சூரியன் ஆகிய கோள்கள் இணையும் போது எதிர்பாராத விபத்துகள், அறுவை சிகிச்சைகள், கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதையும் நம்மால் கணித்து கூற முடியும். இதன் மூலம் கணித்து கூற முடியும். முக்கியமாக கோச்சார கிரகங்கள் நமது ஜனனகால கிரகங்களின் மீது சஞ்சரிக்கும் போது பொதுவான பலன்கள் ஏற்படுகின்றன. அதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். கோச்சார சூரியன் ஜனனகால கிரகங்கள் மீது சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படும் பலன்கள். சூரியன் மேல் சஞ்சாரம் செய்யும் பொழுது காரியங்களில் வெற்றி, தந்தையின் உதவி, பதவி உயர்வு, அரசு ஆதரவு, அரசு உதவிகள், சமுதாயத்தில் உயர்ந்தவர்களின் உதவிகள் கிடைக்கும். சந்திரன் மேல் செல்லும் பொழுது தந்தைக்கு கெட்ட பெயர், தந்தை பிரயாணம் செய்ய வேண்டிய நிலை, இடம் மாறுதல், அறுவை சிகிச்சைக்கு தகுந்த காலம். செவ்வாய் மீது செல்லும் பொழுது ஜாதகருக்கு இரத்தம் தொடர்பான நோய்கள், மாதவிடாய் பிரச்சனை, சகோதரர் பிரச்சனை, கணவனுக்கு நற்பலன்கள், மகன் காயம் அடைதல், தந்தைக்கு எதிரியால் பிரச்சனைகள், பரபரப்பான நிலை, கணவனுக்கு தொழில் அபிவிருத்தி. புதன் மேல் செல்லும் பொழுது தந்தைக்கு நிலத்தில் லாபம், வியாபாரத்தில் லாபம், நெருங்கியவர்களை சந்தித்தல், தந்தைக்கு நண்பர்களால் உதவி கிட்டும், மனதிற்கு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களை சந்தித்தல். குரு மீது செல்லும் பொழுது மதிப்பு, கௌரவம் கிட்டும், சான்றோர்கள் நட்பு கிட்டும், நட்பு மற்றும் உறவினர்களின் உதவி தந்தைக்கு கிடைக்கும், பதவி உயர்வு, ஆண் குழந்தை பிறக்கும். மேலும் சுக்கிரன் மீது செல்லும் பொழுது திருமணம் நடைபெறுவதில் பிரச்சனை, முன்னேற்றத்தில் ஆர்வம், மனைவிக்கு உடல் பாதிக்கும், பணப்பிரச்சனை, தந்தைக்கு பொருளாதார லாபம், ஆடம்பர பொருட்கள் கிடைக்கும். சனி மீது செல்லும் பொழுது தந்தைக்கு உடல் நலம் பாதிக்கும், வேலையில் ஓய்வு இல்லாமை, மகன் உடல் நலம் பாதிப்பு, தந்தை மகன் இடையே சச்சரவு, அரசிடம் இருந்து தொல்லைகள், ஜாதகர் நம்பிக்கை இழப்பு, கெட்ட பெயர், பொருளாதார நெருக்கடி, மேல் அதிகாரியின் ஆதிக்கம். ராகு மேல் செல்லும் பொழுது சூதாட்டம், லாட்டரி இவைகளில் லாபம், தந்தை சோம்பேறித்தனம், உடல் நலம் பாதிப்பு. கேது தந்தை ஆன்மீக ஈடுபாடு, குழந்தைகளிடம் பிரச்சனை, மன துயரம், அரசாங்கத்தால் கெட்ட பெயர், மகிழ்ச்சியற்ற நிலை. அதேபோல் கோச்சார சந்திரன் ஜனனகால கிரகங்களின் மீது சஞ்சாரம் செய்யும் பொழுது ஏற்படும் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். கோச்சார சந்திரன் சூரியன் மீது செல்லும் பொழுது தந்தை பயணங்கள் மேற்கொள்வார் மற்றும் கெட்ட பெயர் ஏற்படும், மருத்துவ சிகிச்சைக்கு சிறந்த காலம், குடியிருக்கும் இடம் மாறுதல் ஆகும். சந்திரன் மேல் செல்லும் பொழுது எதிர்ப்பாளரின் சந்திப்பு, மனதில் குழப்பங்கள் ஏற்படும், மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள். செவ்வாய் மேல் செல்லும் பொழுது மன அழுத்தம், தாயாருக்கு மனோதிடம் இருக்காது, கணவன் சகோதரன் பயணம் மேற்கொள்வார், தாய்க்கு உடல் நலம் இல்லை, ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் நிலை ஏற்படலாம். புதன் தொழிலில் இழப்பு, கெட்ட பெயர், பெண்களால் தொல்லை, அவமானங்கள், நண்பர்களால் தொல்லை, கலைகளில் ஆதாயம், பெண்களுக்கு கருப்பை கோளாறு உண்டாகும். குரு பயணங்கள், புதியதாக கற்பதில் ஆர்வம், தாய்க்கு உடல் நலம் பாதிப்பு, ஜாதகருக்கு ஜலதோஷம், இடம் மாறுதல். சுக்கிரன்
மகள் மற்றும் மனைவிக்கு உடல் நலம் பாதிப்பு. கடன்கள், குடும்பத்தில் பெண்களால் சண்டை. ஓய்வு இல்லாமை, தொந்தரவுகள், சனிமேல் செல்லும் பொழுது. வேலை செய்யும் இடம் மாறும். முதியோர்களின் தொடர்பு, கெட்ட பெயர், ஓய்வு இல்லாமை, செலவுகள், தாய்க்கு உடல் நலம் கெடுதல், கடன்கள் ஏற்படும். ராகு, ஆரோக்கிய குறைவு, மன உளைச்சல், பிரச்சனை, சில சமயங்களில் விபத்து ஏற்படும். கேது, பெற்றோர்களிடம் சிறு சிறு பிரச்சனைகள், தாய் உடல் நலம் பாதிக்கும். குழப்பமான சூழ்நிலை. கோச்சார செவ்வாய் ஜனனகால கிரகங்களின் மீது சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படும் பலன்கள். சூரியன், காய்ச்சல் வரும், மன அழுத்தம் ஏற்படும். ஆண் குழந்தைக்கு காயம் ஏற்படுதல், கோபம், வேலை செய்யும் இடத்தில் எதிரியின் தொந்தரவுகள், தந்தைக்கு தன் சகோதரர் மூலமான பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான நோய், ஜாதகரின் சகோதரரால் ஜாதகருக்கு தொல்லைகள், ஜாதகருக்கு சோர்வு ஏற்படும். சந்திரன், ஜாதகரின் சகோதரர் பயணம் செய்யக்கூடும். தாய்க்கு உடல்நிலை பாதிக்கும். அறுவை சிகிச்சை செய்ய நேரிடும். ஜாதகியின் கணவன் பயணம் செய்ய நேரிடும். சில விஷயங்களில் ஏமாற்றம், ஓய்வு இல்லாமை. செவ்வாய், விபத்து உண்டாகும். எதிலும் அதிகப்படியான ஆர்வம் உண்டாகும். உடலில் அதிகப்படியாக சக்தி உண்டாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். புதன், ஓய்வு இல்லாமை, விரோதிகளால் தொல்லை, கல்வியில் தடை, நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம், முக்கியமாக மாமனார் மற்றும் சகோதரர் அவர்களுடன் சண்டை. கணவன் பெண் நண்பர்களை சந்திப்பார். எலும்பு மற்றும் தோல் வியாதி வரலாம். மனசஞ்சலம் ஏற்படும். குரு, ஆயுதம் மற்றும் நெருப்பால் ஆபத்து, இரத்த அழுத்தம், இதய நோய், மன வலிமை, கணவனுக்கு நல்ல நேரம், வீடு வாங்குவார், கௌரவம் உயரும், உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும், தோள்பட்டை வலி உண்டாகும், கணவனுக்கு இடம் மாறுதல் வரும். சுக்கிரன், உறவினர்களிடம் அந்யோன்யம் அதிகரிக்கும், கணவனுக்கு பொருளாதார நிலை லாபமாக இருக்கும், பெண்களுக்கு திருமணம் நடக்கும், மனைவிக்கு கர்ப்பம் ஏற்படும், சகோதரர் மேன்மை உண்டு. சனி, வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் மற்றும் ஓய்வு இன்மை, விரோதிகள் வலுப்பெறுவார்கள், பண நஷ்டம், விபத்துகள் நடக்கும், கணவனுடன் சண்டை, சகோதரனுக்கு அலுவலகத்தில் பிரச்சனை, தொழில் போட்டி, மன நிம்மதி கெடும், நிலத்தின் மூலம் ஆதாயம். ராகு, சகோதரருக்கு ஆபத்து, விபத்துகள் ஏற்படும், காம உணர்வு அதிகமாக இருக்கும், கணவனுக்கு ஆபத்து ஏற்படலாம், திருமண தடைகள் ஏற்படும். கேது, மன உறுதியின்மை, ஆதிக்க எண்ணம் அதிகரிக்கும், குழப்பமான சூழ்நிலை, அடங்கி போதல். கோச்சார புதன் ஜனனகால கிரகங்கள் மீது சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படும் பலன்கள். சூரியன், தந்தைக்கு நண்பர்களிடமிருந்து ஆதரவு கிட்டும், மகனுக்கு கல்வியில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, தந்தைக்கு நிலம் மற்றும் வியாபாரத்தின் மூலம் ஆதாயம். சந்திரன், கெட்ட பெயர், பெண்களால் ஓய்வு இல்லை, பெண் நண்பர்கள் தொடர்பு, பயண எண்ணங்கள் தோன்றும், கலை தொடர்பாக பயணங்கள் ஏற்படும். செவ்வாய், கல்வியில் பிரச்சனை, உடன் பிறந்த சகோதரியிடம் பிரச்சனை, மாமா மற்றும் மருமகன் இவர்களிடம் பிரச்சனைகள், தோல் வியாதி, எலும்பு பாதிப்பு. புதன், கல்வி கற்க சிறப்பான நேரம், மற்றவர்களின் உதவி கிட்டும், எல்லா நிலைகளிலும் வலுவான நிலை கொடுக்கும், கலைகள் கற்க ஆர்வம் உண்டாகும். குரு, கல்வி மற்றும் கலைகள் கற்பதில் ஆர்வம் உண்டாகும், வேதம் மற்றும் அறிவு சார்ந்த கல்வி கற்பதில் ஆர்வம், இளைஞர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம்.
நிலத்தின் மூலம் ஆதாயம். சுக்கிரன் பொருளாதார மேன்மை, சொத்துக்கள் மூலம் லாபம், சுப காரியங்கள் செய்யலாம். மனைவிக்கு நிலம் கிடைக்கும் நல்ல காலகட்டம் ஆகும். சொத்துக்கள் வாங்குதல். சனி வியாபார லாபம், நிலத்தின் மூலம் ஆதாயம், நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும், கற்பதற்கு சிறந்த நேரம், புதிய தொழில் ஆரம்பித்தல், சகோதரருக்கு நல்ல நேரம். ராகு பேச்சுத்திறன் அதிகரிக்கும், தோல் நோய் ஏற்படும், தாய் மாமாவிற்கு ஆரோக்கிய குறைவு, கல்வி தடை. கேது அனுகூலமான பலன்கள் எதுவும் நடக்காது. நண்பர்களிடம் கருத்து வேறுபாடு தோன்றும், அவமானங்களை சந்திப்பார். கோச்சார குரு ஜனனகால கிரகங்கள் மீது சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படும் பலன்கள். சூரியன் ஜாதகருக்கு பதவி உயர்வு, அரசு ஆதரவு, புகழ், கௌரவங்கள், கீர்த்தி, ஆன்மீக தொடர்பு, தந்தைக்கு அரசு ஆதரவு கிடைக்கும், தந்தைக்கு ஆன்மீகவாதியின் தொடர்பு கிடைக்கும். சூரியனுடன் சந்திரன் இருந்தால் தந்தைக்கு பதவி உயர்வுடன் மாறுதலும் கிடைக்கும். மேலும் தந்தை பிரயாணத்தில் ஆர்வம் உடையவர், இடம் மாறுதலால் பொதுஜன தொடர்பு ஏற்படும், ஆண் குழந்தை பிறக்கும். சந்திரன் ஜாதகர் சுறுசுறுப்பாக செயல்படுவார், எதிரிகளால் குற்றச்சாட்டு, பிரயாணம், கற்றுக்கொள்வதில் ஆர்வம், ஜலதோஷத்தால் பாதிப்பு, குடியிருக்கும் இடம் மாறுதல் ஏற்படும். தாய்க்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும், பெண் குழந்தை பிறக்கும். தீர்த்த யாத்திரை மேற்கொள்வார், பேச்சு அதிகமாக இருக்கும், அதற்கேற்ப செயல்பாடு அமையாது. ஜாதகரின் தோற்றத்திற்கும் செயல்பாட்டிற்கும் தொடர்பு இருக்காது. செவ்வாய் ஆற்றல் அதிகரிக்கும், இரத்த அழுத்தம், மன அழுத்தம், பரபரப்பாக செயல்படுதல், உறுதியான நிலை, தொழில்நுட்ப பணியில் வெற்றி, ஒரு சகோதரருக்கு சிறப்பான நிலை மற்றும் சமுதாயத்தில் மரியாதை. பெண்களுக்கு திருமணம் நடக்கும், திருமணமான பெண்களுக்கு மேன்மை கிடைக்கும், கணவனுக்கு நல்ல நேரம், நல்ல மாற்றங்கள், ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். வீண் பிடிவாதம், ஆத்திரப்படும் நிலை ஏற்படும், உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும், ஏமாற்றங்கள், விரோதங்கள் ஏற்படும், உறவினர்கள் சந்திப்பு உண்டாகும். புதன் ஜாதகர் மாணவனாக இருந்தால் கல்வியில் மேன்மையை கொடுக்கும், புதியதாக விஷயங்களை கற்றுக்கொள்வார். ஜாதகர் தனது இளைய சகோதரன் சொத்துக்களை அடைவார், அறிஞர்களின் தொடர்பால் அறிவு விருத்தியாகும், நிலத்தின் மூலம் ஆதாயம் அடைவார், தொழில் தொடர்பாக பயிற்சி அல்லது கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல், புதிய அனுபவங்கள், புதிய பயணங்கள் செய்தல், பெண்கள் தொடர்பு ஏற்படும். குரு ஜாதகருக்கு மிகவும் சிறப்பான காலம் ஆகும், தன்னுடைய உயர்வுக்கு தனி கவனம் செலுத்துவார், குடும்ப முன்னேற்றத்திற்கு கூடுதலாக முயற்சி எடுப்பார், ஆண் குழந்தை பிறக்கும், புகழ் பெறுவார், மரியாதை கிடைக்கும், தொழில் சிறக்கும், ஜாதகருக்கு சுப காரியங்கள் நடைபெறும், பொருளாதார முன்னேற்றம் உண்டு. சுக்கிரன் ஜாதகருக்கு மேன்மை உண்டாகும், சொத்து கிடைக்கும், திருமணம் நடைபெறும், புகழ், கீர்த்தி, கௌரவம் உண்டாகும், பொருளாதாரம் மேன்மை அடையும், ஆடம்பரமான பொருட்கள் சேரும், பெண் குழந்தை பிறக்கும், குடும்பத்தில் விழாக்கள் கொண்டாடுதல், குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றும், மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் கிடைக்கும். சனி ஜாதகருக்கு உத்தியோகம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வேலை மாற்றம் ஏற்படும், பொருளாதார முன்னேற்றம், சொத்துக்கள் சேரும், உயர்ந்தோர் தொடர்பு, உடல்நிலை திருப்தியாக இருக்கும், வாயு தொந்தரவு இருக்கும், பொருளாதாரத்தில் நஷ்டம், பதவிக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். பழிச்சொல், ஜலதோஷத்தால் பாதிப்பு. மேலே குறிப்பிட்டவைகள் அனைத்தும் உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கும் பொருந்தும். ராகு
ஜாதகத்தில் உள்ள நல்ல யோகங்கள் பாதிக்கப்படும். குரு பகவான் பலம் இழக்கிறார். கல்வியில் தடை, உறவினர் மரணம், மனக்கலக்கம், காரக கிரகங்களுக்கு குறிப்பிட்ட நோய்கள் கொடுக்கும். அதனால் மருத்துவமனையில் சேரும் நிலை ஏற்படும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். மருந்துகள் சாப்பிடும் நிலை ஏற்படும். மரணம் அல்லது ஆபத்தை காட்டும். பெண்களுக்கு கர்ப்பம் அடைவதில் பிரச்சனை, கருச்சிதைவு ஏற்படும். நோய்களால் அவதிப்பட நேரிடும். கேது, ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டம் ஏற்படும். தீர்த்த யாத்திரை, மறைபொருள் உணரும் தன்மை ஜாதகரின் வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தும். வழக்கு போட்டிகளில் வெற்றி, உடல் வலி, மூட்டுகளில் வலி ஏற்படும். மன நிம்மதி ஏற்படும். கோச்சார சுக்கிரன் ஜனனகால கிரகங்கள் மீது சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படும் பலன்கள். சூரியன், தந்தைக்கு பொருளாதார லாபம், மனைவிக்கு நோய், ஜாதகருக்கு பணப்பிரச்சனை, பெண்களுக்கு திருமணம் நடக்கும். சந்திரன், மனைவி மற்றும் மகளுக்கு உடல் நலம் பாதிக்கும். ஓய்வு இன்மை, பணப்பிரச்சனை, நஷ்டம், பெண்களால் பிரச்சனை. செவ்வாய், சகோதரர்களுக்கு சுப பலன்கள், வீடு கட்ட அமைப்புகள் உண்டாகும். மனைவி கருத்தரிப்பார். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். கணவனுக்கு ஆதாயம், உறவினர் சந்திப்பு. புதன், நிலத்தில் லாபம், பண வருவாய், நல்ல காலகட்டமாகும். மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள். குரு, பண வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் தவறாக புரிந்து கொள்ளுதல், ஆடம்பர பொருட்கள் வாங்குதல், குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும். சுக்கிரன், ஜாதகருக்கு நல்ல நேரம், குடும்ப மேன்மையும் ஏற்படும். அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். சனி, பண வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். மனைவியின் ஒத்துழைப்பு கிட்டும். மனைவி சோம்பேறித்தனத்துடன் இருப்பார். மனைவிக்கு வாயு தொந்தரவு இருக்கும். ராகு, பெண்களுக்கு சிறப்பாக இருக்காது. மனைவி வழியில் செலவு, ஆரோக்கிய குறைவு, நிம்மதியின்மை. கேது, மனைவிக்கும் உடல் நலம் பாதிக்கும் அல்லது தங்கை தன் கணவரிடமிருந்து பிரிந்து இருப்பார். குடும்பத்தில் பிரிவு ஏற்படும். குழப்பமான மனோநிலை, வாழ்க்கையில் பிடிப்பற்ற தன்மை. கோச்சார சனி ஜனனகால கிரகங்கள் மீது சஞ்சாரம் செய்யும் போது ஏற்படும் பலன்கள். சூரியன், தொழிலில் எதிர்ப்புகள், பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். தொழிலில் விருப்பம் இல்லாமை, முயற்சிகள் தோல்வியில் முடிதல், மேல் அதிகாரியால் குற்றம் சாட்டப்படும் நிலை, நம்பிக்கை இழத்தல், நிதி நெருக்கடி, தேவையற்ற குற்றச்சாட்டுகள், பெற்றோர்களின் உதவியால் தொழில் தடைபடாது. அரசு மற்றும் மேலதிகாரிகளின் தொல்லைகள், தந்தை மகன் உறவு பாதிக்கும். உடல்நிலை பாதிக்கும். புதிய நபர்கள் வருகையால் தொழிலில் இடையூறுகள். தந்தைக்கு மற்றும் ஆண் குழந்தைக்கு உடல் நலம் பாதிக்கும். இவர்களுடன் ராகு கேது தொடர்பு இருந்தால் இருதய நோய் தொந்தரவு ஏற்படும். ஆண் குழந்தை பிறக்கும். சந்திரன், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், தொழில் தொடர்பாக வெளியூருக்கு மாற்றம் ஏற்படுதல், இடம் மாறுதல், பயணங்கள், தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற குற்றச்சாட்டுகள், அவமானங்கள், நிம்மதியற்ற நிலை, மன அழுத்தம், தேவையற்ற செலவுகள், ஜாதகருக்கு நஷ்டம் ஏற்படுதல், ஜலதோஷத்தால் பாதிப்பு, ஓய்வு அற்ற நிலை, ஜாதகருக்கு வயிற்றில் நோயினால் பாதிப்பு, ஜாதகரின் தாய்க்கு உடல்நிலை பாதிக்கப்படும். செவ்வாய், மன அழுத்தம்,
வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு தடை, தொழில் முடக்கம், வேலையின் மேல் வேலையில் மேல் அதிகாரியினால் தொந்தரவு, வீண் சண்டை, தொழில் செய்யும் இடத்தில் சண்டை மற்றும் குற்றச்சாட்டுகள், லாபத்தில் தடைகள், விபத்து, நஷ்டங்கள், எதிரிகளால் தொல்லை. பெண்கள் ஜாதகத்தில் இந்நிலை இருந்தால் கணவன் மற்றும் சகோதரர்களுக்கு மேலே கண்ட பலன்கள் நடக்கும். ராகுவின் தொடர்பு இருந்தால் ஜாதகருக்கு விபத்து நடக்கும். வேலையின்றி இருக்கும் இளைஞர்களுக்கு கஷ்டமான வேலை அமையும். மாணவர்களுக்கு தொழில் கல்வி அமையும். புதன் ஜாதகர் மாணவராக இருந்தால் கல்விக்கு சிறப்பான காலம் ஆகும். மேலும் கல்வியில் வெற்றி உண்டாகும். நண்பர்களின் உதவி கிட்டும். ஜாதகர் புதிய தொழில் தொடங்குதல், தொழில் தொடர்பான விஷயங்களில் பயிற்சி பெறுவார். மேலும் அதன் தொடர்பான கல்வி கற்பார். வியாபாரத்தில் ஈடுபாடு, வியாபாரத்தில் வெற்றி மற்றும் மற்றவர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிட்டும். புதிய தொழிலில் ஈடுபாடு, நிலம் தோட்டம் வாங்குதல், இளைய சகோதரரின் வளமான வாழ்வு. குரு உத்தியோகம் கிடைத்தல், உத்தியோகம் மேன்மை, பதவி உயர்வு, மாற்றம், தகுதி உயரும், பண வருவாய், புகழ், கீர்த்தி, கௌரவம், நல்ல எதிர்காலத்திற்கான புதிய பாதைகள் அமையும். செய்யும் வேலையின் காரணமாக மதிப்புகள் உயரும். வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக அமையும். பெரியோர்களின் அன்பு மற்றும் ஆதரவு கிடைக்கும். ஆசானின் சந்திப்பு, அரசாங்க ஆதரவு கிட்டும். ஜாதகருக்கு வாயு தொந்தரவு ஏற்படும். குற்றச்சாட்டு மற்றும் தடைகள் ஏற்படும். சுக்கிரன் திருமண வாய்ப்புகள் அமையும். பொருளாதார லாபங்கள், சொத்துக்களால் லாபம், பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம், பெண் நண்பர்கள் கிட்டும். வாழ்க்கையில் மேன்மை, சொத்துகள் அமைதல், வாகனங்கள் வாங்குதல், ஆடம்பரமான பொருட்கள் சேரும், வீடு கட்டுதல், மனைவியின் ஆதரவு கிட்டும், பெண் குழந்தை பிறக்கும், பொருளாதாரம் நல்ல நிலையில் அமையும். மனைவி சோம்பேறித்தனத்தாலும் உடல்நிலை பாதிப்பாலும் கஷ்டப்படுவார். சனி ஜாதகருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். கூடுதலாக வேலை அமையும். அதிகமான வேலையின் காரணமாக களைப்பு ஏற்படுதல், அதனால் வேலையில் குறைபாடு ஏற்படுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் குறைந்த அளவே வேலை செய்ய வேண்டிய நிலையும், மேலும் வேலை முழுமையில்லாமல் போகும். நரம்பு தளர்ச்சியும் உடல்நிலை பாதிப்பும் ஏற்படும். ராகு ஜாதகரின் கர்ம பலன்களை கொடுக்கும். ஜாதகர் தன் வேலைகளை மறைமுகமாக ரகசியமாக செய்வார். ஜாதகர் தனது தொழில் செய்யும் இடங்களில் ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடுவார். ஜாதகர் நெறிமுறை இல்லாத வேலைகளை ரகசியமாக செய்வார். அதன் மூலம் சொத்துகள் சேரும். வெளிநாட்டு வேலைகளை செய்வார் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்ப்பார். உறவினர் மரணம், வியாதி, விஷ ஐந்துக்களால் தொல்லை, துர்தேவதையின் மந்திரங்களை சொல்லி அதன் தாக்கத்தை பெறுவார். வாழ்க்கையில் அனுபவங்களை பெறுவார். கேது ஜாதகர் வேலை செய்யும் இடத்தில் சச்சரவுகளும் ஏமாற்றங்களும் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டி இருக்கும். தொழில் முடக்கம் ஏற்படும். சோம்பேறித்தனம், வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வில் தடை. இவர்களுடன் செவ்வாய் மற்றும் சந்திரன் தொடர்பு இருந்தால் ஜாதகர் வேலையை இழப்பார் அல்லது வியாபாரத்தை இழப்பார். கேதுக்கு சனி தொடர்பு இருக்கும்போது குரு, புதன், சுக்கிரன் இவர்களின் தொடர்பு இல்லை என்றால் வேலையை இழக்க வேண்டி இருக்கும். ஜாதகருக்கு வழக்குகள் மற்றும் சட்ட பிரச்சனைகள் ஏற்படும். பல இடங்களில் தேவையின்றி அலைவதால்
பொருளாதார இழப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். ஜாதகர் புனித ஸ்தலங்களுக்கு செல்வார். ஜாதகருக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படும். அடுத்து கோச்சார ராகு ஜனனகால கிரகங்களுடன் சேரும்போது ஏற்படும் பலன்கள். சூரியன் ஜாதகரின் தந்தைக்கும் தாய்க்கும் மற்றும் மகனுக்கும் உடல்நிலை பாதிப்பு மற்றும் ஆபத்துகள் உண்டாகும். கெட்ட செய்தி கேட்டல், சோம்பேறித்தனம், அரசு மற்றும் அரசு அதிகாரியின் ஆதரவு தடைபடும். அவர்களால் தொல்லைகள் ஏற்படும். ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டம் குறையும். அவமானங்களை சந்திப்பார். சந்திரன் தாய், மகள் மற்றும் மாமியார் இவர்களுக்கு ஆபத்து ஏற்படும். உடல் நலம் பாதிப்பு, மனதில் ஒருவிதமான பய உணர்ச்சி ஏற்படும். மனநோய், மனக்கலக்கம், பல விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படும். தவறான முடிவு எடுத்து அது தொடர்பாக மனநோய் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் வில்லி சூனியம் பாதிப்பு ஏற்படும். வெளிநாட்டு நபரால் நஷ்டங்கள் ஏற்படும். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் மன அழுத்தம் ஏற்படும். செவ்வாய் விபத்துகளை கொடுக்கும். வெட்டுக்காயம், அறுவை சிகிச்சை, இரத்தம் பாதிக்கப்படுதல், பெண்களுக்கு குறை பிரசவம், சூரியன் தொடர்பு இருந்தால் இருதயம் பாதிக்கப்படும். சகோதரருக்கு உடல்நிலை பாதிப்பு மற்றும் ஆபத்துகள். மனநிலை பாதிப்பு, அதனால் செயல்பட முடியாத நிலை ஏற்படும். மனைவியின் ஜாதகத்தில் மேற்படி சஞ்சாரம் இருந்தால் கணவனுக்கு மேலே கண்ட பாதிப்புகள் ஏற்படும். விவசாயம் பாதிப்பு. புதன் புத்திசாலித்தனம் பாதிக்கப்படும். கல்வியில் பாதிப்பு ஏற்படும். மனக்குழப்பம், இளைய சகோதரனுக்கும் நண்பர்களுக்கும் தொந்தரவுகளும் ஆபத்துகளும் உண்டாகும். தோலில் அலர்ஜி ஏற்படும். நிலத்தின் மீது பிரச்சனைகள் தோன்றும். நட்பு கிரகங்களின் தொடர்புகள் ஏற்படும் போது சாதகமான பலன்கள் நடக்கும். அதாவது வெளிநாட்டவர் தொடர்புகள் ஏற்படும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்கான நேர்முக தேர்வுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டில் தொழில் அல்லது வியாபார தொடர்பு ஏற்படும். புதிய வாகனம் வாங்குதல் நடைபெறும். குரு ஜாதகருக்கு மரண பயம் மற்றும் விபத்துகள் உண்டாகும். மனதில் ஒருவிதமான பயமும் ஏற்படும். படிப்பில் தடை, மகிழ்ச்சி அளிக்காத நிகழ்வுகளை ஜாதகர் பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும். உறவினர் மரணத்தால் ஜாதகர் சில ஈமச் சடங்குகள் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். இந்த காலத்தில் ஜாதகரின் முகத்தில் கருப்பு புள்ளி தோன்றும். உடல்நிலை பாதிப்பு, வாத நோய், கெட்டவர்களின் தொடர்பு ஏற்படும். அடுத்தவர்களின் மரணம் தொடர்பான மரண பயம் ஏற்படும். அறுவை சிகிச்சை, கரு சிதைவு, கண் பார்வை குறைபாடு ஏற்படும். சுக்கிரன் ஜாதகருக்கு நல்ல பலன்களை அளிக்கும். குறிப்பாக சாதாரண வீட்டை மாடி வீடாக கட்டுதல், ஆடம்பரமான வாகனங்கள் வாங்குதல், எதிர்பாராத வருமானம் அல்லது சொத்துகள் கிடைக்கும். திருட்டு வழியில் சொத்து சேர்த்தல், சொத்துகள் மீது வழக்கு. பொதுவாக சுக்கிரன் மீது ராகுவின் சஞ்சாரம் நல்லது அல்ல. பொதுவாக பெண் இனத்தை குறிக்கும். மனைவி, மகள், சகோதரி, மாமியார் இவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கும். சனி ஒழுக்கக்கேடான மக்களிடம் தொடர்பு ஏற்படும். செய்த வேலையையே மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். உறவில் மரணம், சோம்பேறித்தனம், வாகன சுகம், மிகவும் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். வேலை செய்ய விருப்பமின்மை, வீட்டில் மரணம் ஏற்படும். ராகு காரகங்கள் செயல்பட முடியாத நிலையை கொடுக்கும். உயிர் உள்ள காரகங்களுக்கு பாதிப்பும் உடலில் பிரச்சனைகளை கொடுக்கும். ஒருவர் மாற்றி ஒருவருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். நோய் ஏற்படும். தற்கொலை போன்ற தவறான முடிவு, மற்றவரின் செல்வாக்குக்கு அடிபணிதல், குடல் மற்றும் வயிற்று பகுதியில் பிரச்சனையை கொடுக்கும். கேது ஜாதகரின் நல்ல செயல்கள் அனைத்தும் தடைபடும்.
பொருள் இழப்பு ஏற்படும். குடும்பத்தில் பிரச்சனை, கடன் படுதல், நோய் ஏற்படுதல் போன்றவை நடைபெறும். கோச்சார கேது ஜனனகால கிரகங்கள் மீது சஞ்சாரம் செய்ய ஏற்படும் பலன்கள். சூரியன் ஜாதகரின் தந்தை ஆன்மீகத்தில் ஈடுபடுவார். தாய் தந்தை புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் செய்வார்கள். ஜாதகரின் தந்தை மற்றும் மகனுக்கு உடல் நலம் பாதிக்கும். அரசிடம் இருந்து அறிவுரைகள் பெறுவார். ஜாதகர் ஆன்மீகத்தை நோக்கி பயணம் செய்வார். குருவுடன் தொடர்பு ஏற்படும். மனக்கவலைகள் மற்றும் குழந்தையால் மன நிம்மதி பாதிக்கப்படும். சந்திரன் ஜாதகர் சமய ஈடுபாட்டில் மனதை செலுத்துவார். கடவுளிடமும் தொண்டு நிறுவனத்திலும் ஈடுபடுவார். புண்ணிய நதிகளில் நீராடுவார். ஜாதகர் மன அமைதியின்றி இருப்பார். பிடிவாத குணமும் இருக்கும். தாயின் உடல்நிலை பாதிக்கப்படும். ஜாதகருக்கு இரத்தத்தில் குறைபாடும் அது தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். பெற்றோர்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படும். செவ்வாய் ஜாதகருக்கு இரத்த சம்பந்தமான நோயும் நரம்பு தொடர்பான பாதிப்பும் இருக்கும். ஜாதகர் சகோதரரால் மன நிம்மதியற்ற நிலையும் சகோதரருக்கு பல இடர்பாடுகளும் இருக்கும். புதன் தொடர்பு இருந்தால் ஜாதகியின் கணவனுக்கு தொழில் மற்றும் மேலே குறிப்பிட்ட தடைகள், ஏமாற்றங்கள் இருக்கும். கணவனுடன் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வழக்கு தொடர்பால் கணவன் மனைவி பிரிவினை, சில பெண்கள் விதவையாக கூடிய நிலை ஏற்படலாம். புதன் நண்பர்களிடம் பிரச்சனையால் சச்சரவு ஏற்படும். மாமனார் சில சட்ட பிரச்சனையில் சிக்கி இருப்பார். கல்வியில் தடைகள், புத்தியில் தடுமாற்றம், தோல் வியாதி ஏற்படுதல். ஜாதகர் சில சட்ட பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வரும். செவ்வாயின் தொடர்பு இருந்தால் நிலம் தொடர்பாக பந்துக்கள் மற்றும் உறவினர்களிடம் பிரச்சனைகள் இருக்கும். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் இடையில் கேது சஞ்சாரம் செய்யும் போது கணவன் மனைவி இடையே கருத்து மாறுபாடுகள் இருக்கும். புதன் இருந்தால் மற்றவரின் இடையூறு இருக்கும். காதல் விவகாரத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். குரு வாழ்க்கையில் ஏற்பட்ட தடையின் காரணமாக தத்துவ நாட்டம் ஏற்படும். வாழ்க்கையின் மீது நாட்டம் இல்லாமல் துறவி போல் அலைவார். தன்னிலை மறந்த நிலையில் இருப்பார். மனநிலை பாதிக்கப்படும். குறிக்கோள் இன்றி அலைவார். தத்துவ அறிஞர் போல் இருப்பார். இதனால் உடல் நலம் பாதிக்கப்படும். நரம்பு தளர்ச்சி, உடல் வலியும் ஏற்படும். நல்லவை நடப்பதில் தடை, சொந்தக்காரர்கள் வருகை, சோம்பேறித்தனம் இருக்கும். சுக்கிரன் மனைவி மற்றும் மூத்த சகோதரியால் இவர்களுக்கு பல இடையூறுகள் ஏற்படும். உடல்நிலை பாதிப்பு மற்றும் மனநிலை பாதிக்கப்படும். குடும்பத்திலும் உறவினர்களிடமும் பிரச்சனைகள் ஏற்படும். பொருளாதார நெருக்கடி ஏற்படும். பொருளாதார தடைகள் இருக்கும். சொத்து சேரும். கணவன் மனைவி இடையே பிரிவினையை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு இருள் சூழ்ந்த நிலையை காட்டும். இந்த காலகட்டத்தில் ஆண்கள் பெண்களால் பாதிக்கப்படுவார்கள் அல்லது அவர்களிடமிருந்து விலகி இருப்பார்கள். சனி உத்தியோக தடை, பதவி உயர்வில் தடைகள். ஜாதகரின் தொழிலில் ஒரு இருள் சூழ்ந்த நிலை ஏற்படும். சோம்பேறித்தனம், வீண் அலைச்சல், தொழில் முடக்கம், புனித ஸ்தலத்திற்கு செல்ல மனம், எண்ணம் எப்படி இருந்தாலும் மனம் அமைதி அடையாது. மற்றவர்கள் எள்ளி நகையாடும் நிலை ஏற்படும். இத்துடன் செவ்வாயின் சேர்க்கை இருந்தால் செய்யும் தொழிலிலிருந்து வெளியேறி விடுவார். பெண்கள் ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை கணவனுக்கு பிரச்சனை, கெட்ட பெயர், ஏமாற்றம், சட்ட பிரச்சனை, சண்டைகள் ஏற்படும். ராகு வயிற்று கோளாறு மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்படும். உடல்நிலை பாதிப்பு, குழப்பமான நிலை ஏற்படும். கேது குடும்பத்தில் உள்ளவர்கள் ஜாதகரை தவறாக புரிந்து கொள்வார்கள். ஜாதகரின் வாழ்க்கையில்
நல்ல பலன்களை தடுக்கும். ஜாதகரின் செயல்களையும் தடைப்படுத்தும். இப்பொழுது இந்த பிராரப்த கர்மாவை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதை சில குறிப்புகள் மூலம் பார்க்கலாம். இந்த பிராரப்த கர்மா என்பது நாம் அனுபவித்து தீர்க்க வேண்டிய நம்முடைய கர்மா. இவற்றை நாம் இப்பொழுது தற்போது ஜோதிடர்களுக்கு மிகவும் இது ஒரு சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் திருமண பொருத்தமாகட்டும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மிக பெரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதற்கெல்லாம் மூல காரணம் என்னவெனில், நாம் நம்முடைய பழைய கால பழக்க வழக்கங்களை மறந்து அனைத்தையும் நாகரிகம் என்ற பெயரில் தவறாக பயன்படுத்துவதே ஆகும். குறிப்பாக ஒருவருக்கு சூரியனால் ஏதாவது பாதிப்பு இருக்கின்றது என்றால், நாம் அதிகாலையில் விரைவில் எழுந்து ஸ்நானம் செய்து சூரிய வழிபாடு செய்தால் அதை ஓரளவுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து, சந்திரனால் ஏற்படும் சில பிரச்சனைகளுக்கு நம்முடைய தாயாருக்கு வேண்டிய உதவி, தாயாரை மதித்தல், அவர் சொற்களை கேட்டல், அவருக்கு ஒரு மன நிம்மதி தரும் சொற்களை பேசுதல், இதுபோல் சிறு சிறு விஷயங்கள், அல்லது வயதில் மூத்த பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்தல், இதுபோல் சில செயல்கள் செய்வதன் மூலம் அதன் தாக்கத்தை நாம் சிறிது குறைக்கலாம். அடுத்து, செவ்வாயின் குறைப்பதற்கு நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை, விட்டு கொடுக்கும் தன்மை, சகிப்புத்தன்மை, முக்கியமாக இரத்த தானம் செய்தல், இதுபோல் சில செயல்கள் செய்வதன் மூலம் இந்த பாதிப்புகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம். புதனால் பாதிப்பு ஏற்படும் பொழுது நாம் படிக்கும் மாணவர்களுக்கு உதவி செய்தல் மற்றும் உறவினர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லுதல், அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்தல், இதுபோல் சிறு சிறு மாற்றங்களை நம் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்வதன் மூலம் நாம் இதை சரி செய்ய முடியும். நமக்கு குரு ஸ்தானத்தில் இருப்பவர்களின் சொற்களை மதித்தல், அவர்களுக்கு மரியாதை செய்தல், வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்தல், அவர்கள் சொற்களை கேட்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசி அவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுத்தல், இதுபோல் சில செயல்கள் செய்வதால் நமக்கு அந்த குருவினுடைய பாதிப்பு குறையும். அடுத்து, சுக்கிரன் என்பது பெண்களை குறிக்கும் கோளாகும். பெண்கள் வீட்டில் உள்ள வயது குறைந்த பெண்களை மதித்தல், அனைவரையும் உடன் பிறந்தவர் சகோதரிகளாக பாவித்தல் மற்றும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தல், இதன் மூலம் அதன் தாக்கத்தை நாம் கட்டுப்படுத்தலாம். இந்த சனியின் தாக்கத்தை நாம் சரி செய்வதற்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தாலே சரியாகிவிடும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்முடைய வேலைகளை சரியாக செய்து எழுந்து தேவையில்லாத மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் நம்முடைய ஆன்மீக நாட்டத்தில் கவனத்தை செலுத்தி காலையில் நாம் செய்ய வேண்டிய அனைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்தல் மற்றும் நமக்கு ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்தல், இதுபோல் அனைத்து நமக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள் அனைவரையும் மதித்து சமமாக நடத்துதல், இதுபோல் சில காரியங்கள் செய்தால் இந்த சனியின் தாக்கத்திலிருந்து நாம் விடுபடலாம். ராகு கேது நம் முன்னோர்கள் வழிபாடு செய்தல், திதி கொடுத்தல், அதை சரியாக செய்து வர வேண்டும். முதியோர் இல்லத்தில் அன்னதானம் அளிப்பது மற்றும் வயதில் மூத்தோர்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது, விதவை பெண்கள் அவர்களின் குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, இதுபோல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வது, இதுபோல் சில செயல்களை நாம் சரி பண்ணுவதன் மூலம் நம்முடைய பிராரப்த கர்மாவை அனுபவித்து நம்முடைய ஆகமிய கர்மாவை குறைப்பதன் மூலம் நாம் மீண்டும் ஜனனம் இல்லா ஒரு வாழ்வை, இந்த பூமிக்கு நாம் வந்த நோக்கத்தை அறிந்து அதை செயல்படுத்த முடியும்.
தற்பொழுது இந்த உதாரண ஜாதகத்தில் பார்க்கலாம். உதாரண ஜாதகம் 1. இது ஓர் ஆண் ஜாதகம். இவருக்கு சிறு வயதிலேயே திருமணம் முடிந்து விட்டது. ஆனால் இவர் மனைவி இவருடன் கருத்து வேறுபாடால் பிரிந்து விட்டார். அதன் பிறகு இவருக்கு திருமணம் அமையவே இல்லை. இதற்காக குழந்தையும் இருக்கவே இல்லை. இது எப்ப திருமணம் நடந்துச்சு அப்படின்னாக்கும் 2014ஆம் வருடம் தான் இவருக்கு திருமணம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 50 வயதில் தான் திருமணம் நடைபெற்றது. அடுத்து 2ஆம் திருமணம். இவர் குழந்தைக்காக கேட்டுக்கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட 2018 இவர் குழந்தைக்காக எல்லா வழியிலும் செய்து கொண்டிருந்தார். சோதனை குழாய் மூலம் குழந்தை பெறவும் தயாரான நிலையில் இருந்தார். ஆனால் இவர் மனைவிக்கு கிடைக்கவே இல்லை. எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இதன் மூலமா ஒன்றும் கிடைக்கவே இல்லை. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து குழந்தை பிறந்த கோச்சாரத்தையும் கொடுத்திருக்கேன். நான் அதுல அந்த கோச்சாரத்தையும் பார்த்து இப்ப அதுக்குரிய பலனை நான் இப்ப சொல்றேன். இந்த உதாரண ஜாதகம் 1. குழந்தைக்கான காரக கிரகமான குரு இயற்கை பாவகர்களுக்கு இடையில் இருக்கிறார். குருவை ராகு தொடுவதால் கடும் புத்திர தோஷம், 5ஆம் அதிபதி நீசம் மற்றும் 8ஆம் அதிபதி பாதக அதிபதியுடன் தொடர்பு. சனி 7ஆம் பார்வை, 5ஆம் இடம். சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறது. சூரியனை பார்ப்பது உயிரணு குறைபாடு. இது எல்லாமே இவரோட ஜனன கால ஜாதகத்துல இருந்து இருக்குது. அதனால இவருடைய மனைவி திருமணம் செய்த முதல் திருமணம் செய்த 1 வருடத்திற்குள்ள அந்த இவருக்கு உயிரணு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து 2ஆவது திருமணம் இவருடைய 50ஆவது வயதில் தான் நடைபெற்றது. அதன் பிறகு குழந்தைக்காக பல முறை முயற்சி செய்தார்கள். ஆனால் எந்த முயற்சியும் பலன் அளிக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் சிறு சிறு பரிகாரங்கள் என்றால் என்ன? சிறு குழந்தைகளுக்கு உதவி செய்தல், அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, முக்கியமாக அனாதை இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை பூரா செய்து வந்தார்கள். அப்படி செய்து வந்த பொழுது அவர்களுக்கு 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஜாதகரின் 60ஆவது வயதில் அவருடைய கோச்சார குரு அவருடைய ஜனனகால குரு மேல் சென்ற பொழுது அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அடுத்தது உதாரண ஜாதகம் 2. இதுவும் ஒரு ஆண் ஜாதகம் தான். இந்த ஆணுக்கு திருமணம் நடைபெற்ற கோச்சாரம் நான் கொடுத்திருக்கிறேன். முதல்ல ஜனன கால ஜாதகத்துல என்ன குறைபாடு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சுக்கிரன், செவ்வாய் இந்த கிரகங்களோட ராகு சேர்ந்து இருக்கிறார். பொதுவாகவே ராகு பிரிவினை கிரகம். சுக்கிரன் செவ்வாய்க்கு இடையில் இருப்பது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரிவை காட்டுது. அடுத்தது இவருடைய சனி சந்திரன் தொடர்பு, புணர்வு தோஷம், அதுவுமே தாமத திருமணத்தை காட்டுது. அப்படி இருந்து இந்த ஜாதகருக்கு சிறு வயதிலேயே 27 வயதிலேயே திருமணம் முடிந்து விட்டது. அதற்குரிய கோச்சாரம், அந்த கோச்சாரத்தில் உள்ள குரு சுக்கிரனை பார்ப்பதால் சுக்கிரனை 9ஆம் இடத்தில் தொடர்பு கொள்கிறார். அதனால் அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது. ஆனால் இந்த இவருக்கு ராகு தசை நடந்து இருப்பதால் மிக ஒரு சில மாதங்களிலேயே இவருக்கு திருமண தடை ஏற்பட்டு விவாகரத்து வாங்கிவிட்டார்கள். 2 பேருமே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல விவாகரத்து வாங்கி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்க போயிட்டாங்க. இருந்தாலும் இந்த பையனோட ஜாதகத்துல கேது என்னன்னா ஜனன கால குரு மேல கோச்சார கேது பயணப்படுறாரு. அதனால வாழ்க்கையில ஏற்படுற தடையின் காரணமா தத்துவ நாட்டம் ஏற்பட்டது. வாழ்க்கையின் மீது நாட்டம் இல்லாமல் துறவி போல அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. மனநிலை பாதிக்கப்பட்டு
குறிக்கோளின்றி அலைந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது சிறிது முன்னேறி ஒரு சில விஷயங்களை வந்து அவர் வாழ்க்கையில கடைபிடிச்சு வர்றது மூலமா இதை கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதுல இருந்து விடுபட்டு வந்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது உதாரண ஜாதகம் 3. இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நாள் ஜூலை 7ஆம் தேதி அவருடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை ஆய்வு செய்தது மூலமா வந்து பார்த்தது. அவரோட ஜாதகருக்கு வந்து உடல் வலி, மூட்டுகளில் வலி ஏற்படும், வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தும், முயற்சிகள் தோல்வியில் முடிதல், நம்பிக்கை இழத்தல், நிதி நெருக்கடி, தேவையற்ற குற்றச்சாட்டுகள் ஏற்படும், குடும்பத்தில் பிரச்சனை, கடன், நோய் ஏற்படுதல், தன்னிலை மறந்த நிலையில் இருப்பார், மனநிலை பாதிக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி, உடல் வலி இருக்கும். இதை வந்து அவர் கேட்டப்ப இந்த ஜாதகர் வந்து கோமா ஸ்டேஜ்ல வந்து ஐசியூல வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கும், கோச்சார கேது வந்து அவரோட ஜனன கால குரு ராகு மேல வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருந்ததுதான் வந்து இதுக்கான காரணம். அடுத்து உதாரண ஜாதகம் 4. இது ஒரு பெண் ஜாதகம். இந்த பெண் வந்து கிட்டத்தட்ட 50 வயதிற்கு மேல் வேலைக்கு செல்லலாமா என்று கேட்டு வந்தார். இதில் சனி, வேலைக்கான காரகம் சனி. சனி புதனுடன் தொடர்பு கொள்கிறார் கோச்சாரத்தில். அதனால் இந்த ஜாதகிக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்க வைக்கிறது. அதாவது படித்ததை உபயோகப்படுத்தி நான் வேலைக்கு செல்லலாமா என்று கேட்கிறார். கோச்சார குரு ராகு மேல் சஞ்சரிக்கிறார் இவருக்கு. எனவே குரு பகவான் பலம் இழக்கிறார். அப்போ உறவினர் மரணம், அது கேட்டப்ப வந்து அவங்களுடைய கணவர் வந்து மரணம் அடைந்து விட்டார். அதனால அவருக்கு என்ன செய்யன்னு தெரியல. அதனால வேலைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அப்ப உள்ள சூழ்நிலை வந்து எப்படின்னா, காரகங்கள் செயல்பட முடியாத நிலையில இருக்காங்க. தற்கொலை போன்ற தவறான முடிவு வந்து எடுக்கிற ஒரு சூழல்ல இருக்கிறீங்க. அதுவும் இல்லாம மற்றவங்களோட செல்வாக்குக்கு வந்து நீங்க அடிபணிஞ்சுதான் இருக்க முடியும். அப்போ இப்போ வந்து வேலைக்கு போறது அவ்வளவு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்ப, அப்போ அவங்க அடுத்த வாழ்க்கைக்கு வந்து என்ன எனக்கு ஆதாரம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களோட ஜனனகால ஜாதகத்துல சனி 5ஆம் இட தொடர்புல குருவும் சுக்கிரனும், அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த பெண் குழந்தைகள் கூட வந்து நீங்க இருக்கிறது மூலமா வந்து உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அவங்க வந்து அதே போலயே அவங்க பெண் குழந்தைகளுடன் தான் இப்பயும் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. பெண் குழந்தையோட வீட்டிலேயே அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. வேலைக்கு வந்து செல்லவில்லை இப்போ வரைக்கும். அடுத்தது 5வது ஜாதகம். இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் வந்து திருமணம் பற்றிய கேள்வி, இவருக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும் என்று கேட்டு வந்தார். இவருடைய ஜாதகத்தில் சனி சந்திரன் இணைவு, புணர்வு தோஷம், சனி வீட்டில் சந்திரன் மற்றும் சனி குருச்சாரம், பிரம்மகத்தி தோஷம் இருக்கின்றது. முக்கியமாக வந்து இவருக்கு குருவுக்கு வந்து 12வது இடத்துல ராகு இருக்கிறாரு. அப்ப தந்தை வழி தொடர்புனாலதான் திருமணம் வந்து தாமதமாகுது. அப்போ தந்தை வழி தொடர்பு தாமதம்ங்கிறனால வந்து அவருக்கு வந்து என்ன சொன்னோம் அப்படின்னாக்கும், ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல அவருக்கு வந்து அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப முதியோர் இல்லத்துல வந்து அன்னதானம் வந்து செய்யுங்க, சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. கோச்சாரத்தை படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கோச்சார குரு வந்து சுக்கிரனோட தொடர்பு கொள்ளவே இல்லை. அப்போ வந்து இப்போதைக்கு வந்து இவருக்கு திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து இந்த கோச்சார சனி வந்து, கோச்சார சனி அவருக்கு வந்து ரொம்ப, அவரோட சனிக்கு மேல வந்து ராகு வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஜனனகால சனி மேல் கோச்சார ராகு பயணம் செய்கிறது. இது வந்து அவருக்கு வேலையில வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து நீங்க உங்க வேலையை வந்து நீங்க சரி பண்ணுங்க. உங்களோட வேலையில வந்து உங்களோட திறமையை இது பண்ணி அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருடம் கழித்து திருமணத்திற்கு வந்து முயற்சி செய்யலாம் என்று பலன் கூறப்பட்டது. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த சேலம் ஜோதிட ஆசிரியர் திரு பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. மேலும் நிறுவனத்தின் அலுவலகத்தில் வேலை செய்த லலிதா மேடம் மற்றும் வினோத் சார் 2 பேருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்க 2 பேரும் எனக்கு வந்து ரொம்ப உதவி செஞ்சு
எனக்கு இந்த டெலிகிராம்ல எப்படி நான் இதை பேசணும் எல்லாமே கற்றுக் கொடுத்தது உங்களால தான் இது முடிஞ்சது. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்கம்மா, மகிழ்ச்சிங்கம்மா. உங்களுடைய வகுப்பு ரொம்பவே சிறப்பா இருந்தது. விரிவான பலன்களை வந்து சொல்லியிருக்கீங்க. ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட கோச்சார கிரகங்களினுடைய சஞ்சாரம் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டா பேசுனீங்க. அந்த 5 உதாரண ஜாதகத்தினுடைய விளக்கங்களை சுருக்கமா சொன்னாலும் கூட அந்த ஜாதகருடைய நிலையை விளக்கும் போது அந்த ஜனன ஜாதகம் கோச்சாரம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சிறப்பா இருந்ததுங்கம்மா. உங்களுடைய வகுப்பு வெற்றிகரமாக முடிந்தது. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்ங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப இதை சந்தோஷம். கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிட பூர்ணாக்களுக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. ஓகேங்கம்மா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தினத்தில் நடைபெற்ற வகுப்பு நிச்சயம் மிகச்சிறப்பாகவே அமைந்திருக்கும், நல்ல பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். மீண்டும் நாளைய தினத்தில் அடுத்த கலந்துரையாடல் வகுப்பில் நாம் அனைவரும் சந்திப்போம். இன்று தற்போது விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.